Hi friends, இனி நம்ம HYUNDAI i10 NIOS 2023 facelift தான் பார்க்க போறோம். இந்த கார் HYUNDAIல ஒரு ஸ்டார்ட் அப் கார்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காரோட பிரைஸ் பார்த்தவங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் 5,80,000 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க மாடல் டாப் எண்ட் மாடல் பார்த்துருக்கோம் ASTA. மொத்தம் இந்த காரில் 4 வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஏரா, செகண்ட் ஒன் மேக்னஸ், தேர்ட் ஒன் ஸ்போர்ட்ஸ், ஃபோர்த் ஒன் ASTA. நம்ம பார்த்துக்கிறது மாடல் ASTAவில் மேனுவல் மாடல் பார்த்துட்ருக்கோம். இந்த ஒன்று இன்ஜினில் இவங்க எந்த மாற்றமும் கொண்டு வரல. 2023 ஃபேஸ்லிஃப்டில் இன்ஜினில் இவங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணோம் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இன்ஜினில் இவங்க எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை. 1.2 லிட்டர்ஸ் காப்பா இன்ஜின் கொண்டு வந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு பவர் 83 PS பவரும், டார்க் உங்களுக்கு 113 டார்க் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த வண்டியோட சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தா வண்டியோட லோகோ HYUNDAI லோகோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு க்ரோம் ஃபினிஷில் இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ பார்த்தா இப்போது ஒரு மேட் ஃபினிஷில் லோகோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு, ரியர் அண்ட் ஸ்டேரிங் எல்லாமே உங்களுக்கு சேமாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து வண்டியோட ஃபாக் லாம்ப் இருக்கிற இடத்துல உங்களுக்கு டே லைட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டே லைட்டும் பார்த்தா உங்களுக்கு ட்ரை ஆரோ ஃபினிஷில் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த கிரில், இதுக்கு முன்னாடி கிரில் பார்த்தவங்களுக்கு ஒரு சின்னதாக இருந்தது. பட் ஆனால் இப்போது அந்த கிரில் பிளாக்கில் பார்த்தவங்களுக்கு நல்ல லார்ஜ் ஸ்பேஸோட அந்த கிரில் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டும் கேமரா கொண்டு வந்திருக்காங்க, ரியர் பொசிஷனும் உங்களுக்கு கேமரா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து வண்டியோட ஹெட்லாம்ப் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் எல்லாம் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் எந்த மாற்றமும் கொண்டு வரல. சைட் ப்ரொஃபைல் சேஞ்சஸ் பண்ணும்போது ஃபோல்டபுள் ORVM கொண்டு வந்திருக்காங்க. அதில் உங்களுக்கு இண்டிகேட்டர் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து சேஞ்சஸ் பார்த்தவங்களுக்கு வீல், இந்த வீலில் பார்த்தவங்களுக்கு டியூல் டோன் கலரில் நியூ டைப் ஆஃப் அலாய் வீல் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க்கும், ரியல் உங்களுக்கு ட்ரம் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து டாப் எண்ட் மாடலில் க்ரோம் ஃபினிஷிங் இல்லாமல் கார் இருக்கக்கூடாதுக்காக டாப் எண்ட் மாடலில் பார்த்தவங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக தெரியுது. ரியல் செக்ஷனில் i10 2023 என்ன சேஞ்சஸ் பார்த்தா இந்த காரோட டெயில் செக்ஷன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது. பட் ஆனால் இப்போது ஒரு ஷார்ப்பான எட்ஜஸில் டெயில் செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டெயில் செக்ஷனில் பார்த்தவங்களுக்கு ட்ரை ஆரோ ஃபினிஷில் LED செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே பார்த்தவங்களுக்கு கனெக்டிங் லைன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கனெக்டிங் லைன் பார்த்தவங்களுக்கு ஒரு டம்மியாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் எந்த ஒரு லைட்டும் ரிஃப்ளெக்டரும் எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து இந்த லோகோ ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு HYUNDAIயோட லோகோ சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இப்போ ரிவர்ஸ்லேயும் பார்த்தவங்களுக்கு ஒரு க்ரோம் ஃபினிஷிங் பதிலாக ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ரிவர்ஸ்லேயும் உங்களுக்கு கேமரா கொண்டு வந்திருக்காங்க, சென்சார் எல்லாமே ரிவர்ஸ்லேயே இருக்குது. அதுக்கடுத்து ரிவர்ஸ் ரிஃப்ளெக்டரும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ரியர் ஆண்டனா, வைசர் எல்லாமே உங்களுக்கு இந்த ASTA மாடல் இருக்குது. பூட் ஸ்பேஸ் பார்த்தவங்களுக்கு இந்த காரோட பூட் ஸ்பேஸ் 260 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி அழகாக டூர் போகணும் பிளான் பண்ணால் இந்த காரில் நமக்கு வேண்டிய திங்ஸ் ஃபுல்லாக வைக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. 260 லிட்டர்ஸ் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பூட் ஸ்பேஸ் இந்த காரில் இருக்குதுன்னு சொல்லலாம். அடிஷனல் வீல் உங்களுக்கு 14 இன்ச்சஸ் தான், நார்மல் வீல் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 15 இன்ச்சஸ் அலாய் வீல் டியூல் டோன் கலர் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நியூ டைப் ஆஃப் உங்களுக்கு அந்த அலாய் வீல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த காரோட எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இந்த காரோட இன்டீரியரில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் வாங்க. காரோட டோர் ஓப்பன் பண்ணால் ஒரு 90 டிகிரி காரோட டோர் ஓப்பன் ஆகாமல் ஒரு 75லேருந்து 80 டிகிரி ஓப்பன் ஆகாமல் காரோட டோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டோர்லேயே பார்த்தவங்களுக்கு ஒரு டியூல் டோன் கலரில் உங்களுக்கு ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்காங்க. கிரே அண்ட் பிளாக் கலரில் மாதிரி அழகாகவே இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல் எல்லாமே இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு ஃபோல்டபுள் ORVM இதுக்கான கண்ட்ரோல்ஸும் இந்த பட்டன்ஸ்லேயே கொண்டு வந்திருக்காங்க. கப் ஹோல்டர்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸஸே இருக்குது. இந்த காரோட இன்டீரியரில் காரோட ஷீட் ஒரு ஒயிட் அண்ட் கிரே கலரில் டியூல் டோன் கலரில் காரோட ஷீட் கொண்டு வந்திருக்காங்க. சென்டரில் பார்த்தா உங்களுக்கு குஷன் ரொம்ப அழகாக இருக்குது, சாஃப்டாகவே இருக்குது. ஃப்ரண்ட் உங்களுக்கு ரைடிங் பொசிஷனில் தான் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஷீட் இல்லை, ஆனால் ரியர் பொசிஷனில் பார்த்தா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஷீட் இருக்குது. டேஷ்போர்ட் டியூல் டோன் கலரில் கொண்டு வந்திருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயும் உங்கள் எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ண வரல. இந்த காரில் மொத்தம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தவங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பார்த்துருக்க மாடல் டாப் எண்ட் மாடல் பார்த்துருக்கோம், ASTAவில் மேனுவல் பார்த்துட்ருக்கோம். இதில் உங்களுக்கு க்ளவ் பாக்ஸ் உங்களுக்கு கூலபிள் க்ளவ் பாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காண்டி ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. டோர்ஸில் பார்த்தவங்களுக்கு இந்த ஒயிட் ஃபினிஷிங் அந்த டோர்ஸில் அழகாக உங்களுக்கு எஸ் ஷேப்பில் கொண்டு வந்திருக்காங்க. காரோட இன்ஃபோடைன்மெண்ட் 8 இன்ச்சஸ் இன்ஃபோடைன்மெண்ட், இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. ஃப்ரண்ட்லேயே கேமரா, ரியலும் கேமரா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான பட்டன்ஸ் உங்களுக்கு டச் இன்ஃபோடைன்மெண்ட்லேயே இருக்குது, பட் சைட்லேயும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏசிக்கான
கண்ட்ரோல்ஸும் பார்த்தா உங்களுக்கு மேனுவலாக கொண்டு வந்துருக்காங்க. நல்ல ஏசி உங்களுக்கு செம்ம சூப்பராக பவராகவே இருக்குது. நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணும்போதெல்லாம் உடனே உங்களுக்கு ஏசி வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதுக்கடுத்து இந்த i10 NEOஸில் என்ன சேஞ்சஸ் பார்த்தா உங்களுக்கு இந்த சி போர்ட் தான். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சி போர்ட் இல்லாமல் இருந்து உங்களுக்கு 2 USB போர்ட் இருந்தது. பட் இப்போது 1 USB போர்ட்டு 1 சி போர்ட்டு கொண்டு வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயர்லெஸ் செல்ஃபோன் சார்ஜிங் பேட் கொண்டு வந்துருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டோம் மேனுவல் பார்த்துருக்கோம். மேனுவல் சுற்றி உங்களுக்கு கியர்லாம் பார்த்தா உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாகவே ஹேண்டில் ஆகுது. அதுக்கடுத்து கப் ஹோல்டர்ஸும் பார்த்தா உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட் இருந்தால் ரொம்ப பெட்டராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் அப்டேஷனில் ஆம்ரெஸ்ட் கண்டிப்பாக எத்தனை எதிர்பார்க்கலாம். மேஜர் சேஞ்சஸ் இந்த காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு செமி டிஜிட்டலில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருந்தது. பட் ஆனால் இப்போ உங்களுக்கு அனலாகில் கொடுத்துட்டு சென்டரில் மிடில் பார்த்தவங்க உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளேயில் கொண்டு வந்துருக்காங்க. இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தவங்களுக்கு காரோட டயர் டெம்பரேச்சர் மானிட்டரிங் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேயில் கொண்டு வந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்லேயே பார்த்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே உங்களுக்கு ஒரு பட்டன்ஸ் இருக்கும் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி. பட் ஆனால் இப்போ எல்லாமே உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம சேஞ்சஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஆவரேஜ் ஃபியூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து இந்த காரில் என்ன ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்துருக்காங்க பார்த்தவங்களுக்கு இதில் இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் கொண்டு வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹில் ஹோல்ட் கண்ட்ரோலும் கொண்டு வந்துருக்காங்க. புஷ் ஸ்டார்ட் பட்டன் எல்லா ஃபியூச்சர்ஸும் இதுக்கு முன்னாடி இந்த மாடலு இருந்தது. பட் இப்போது அதே கொண்டு வந்துருக்காங்க. இந்த காரோட ஸ்டேரிங்கில் பார்த்தவங்களுக்கு ஒரு சாஃப்ட் ஸ்டேரிங் இருக்குது. நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணும்போது நல்லாவே தெரியுது. ஈஸியாக நம்ம இந்த காருக்குள்ளே ஏறி கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி தான் கொண்டு வந்துருக்காங்க. இந்த காரில் ஏறி உக்காஞ்ச உடனே ஷீட்டிங் பொசிஷன் ரியரில் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல சாஃப்டான ஷீட்டிங் பொசிஷன் கொண்டு வந்துருக்காங்க. அதே போல் இந்த நீ பொசிஷன்லாம் பார்த்தவங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னோடய ஹைட் பார்த்தவங்களுக்கு 5.8லேருந்து 5.9 இருப்பேன். எனக்கே உங்களுக்கு அந்த நீ பொசிஷன் நல்ல ஃப்ரீயாகவே இருக்குது. இப்போ இந்த காரில் சேஞ்சஸ் பண்ணிது இந்த நீ பொசிஷன் தான். அந்த ரைடிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷீட்லாம் பார்த்தவங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது டைப் பொசிஷன்லாம் பார்த்தவங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுள். உங்களுக்கு எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் தெரியாதவங்களுக்கு இந்த காரோட ஷீட்டை இப்போது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ரியலில் பார்த்தவங்களுக்கு மேனுவலுக்கான ஏசி வெண்ட் கொண்டு வந்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட் தான் கொண்டு வந்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட்டோ இல்லை சி போர்ட்டோ ரியர் பொசிஷனுக்கு கொண்டு வரல. அதுக்கடுத்து இந்த காரோட அட்ஜஸ்டபிள் ஷீட் ரியர் பொசிஷனில் மட்டும் தான் கொண்டு வந்துருக்காங்க. ரைடிங் பொசிஷனில் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஷீட் கொண்டு வரல. ரியர் பொசிஷனில் உங்களுக்கு 3 பேர் உட்கார முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு லீனான பர்சன் 3 பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். கொஞ்சம் ஃபேட்டான பர்சன் 2 பேர் தான் போக முடியும். ஆனால் ரியர் பொசிஷன்லேயே உங்களுக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. ரியர் பொசிஷனில் ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்தா பெட்டராக இருந்திருக்கும். சென்ட்ரல் உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் தான் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஆனால் ரியர் பொசிஷனில் உங்களுக்கு இந்த ஆம்ரெஸ்ட் கொண்டு வரல. ரியலே உங்களுக்கு ஷீட் பெல்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த காரில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தவங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் இந்த காரில் இருக்குது. அதுக்கடுத்து நைட் லைட்லாம் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இதுக்கு ப்ரீவியஸ் எடிஷன் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருந்து. பட் ஆனால் இப்போது சென்ட்ரலில் கொண்டு வந்துருக்காங்க. சென்ட்ரலில் உங்களுக்கு ஆரிஜின் செட்டப்பில் இந்த நைட் லைட் கொண்டு வந்துருக்காங்க. ஒரு LED செட்டப்பில் கொண்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இது வரைக்கும் நம்ம 2023 HYUNDAI i10 NIOS FACELIFT இந்த காரோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருக்கோம். நம்ம பார்த்துட்டு இருக்க மாடல் மேனுவல் பார்த்துருக்கோம். டாப் எண்ட் மாடலான ASTA. இந்த காரோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 7,92,700 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கொண்டு வந்துருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு சிஎன்ஜி வெர்ஷன் இருக்குது. சிஎன்ஜி வெர்ஷனில் உங்களுக்கு மேக்னஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் மட்டும்தான் சிஎன்ஜி வெர்ஷன் கொண்டு வந்துருக்காங்க. காரோட ஷோரூம் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவே பெருமுக என்ற பிளேஸ் தான் ஜெயின் HYUNDAI கார் ஷோரூம் இருக்குது. ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே மென்ஷன் பண்ணுறேன். இந்த காரோட ஃபீச்சர்ஸ் பற்றி நான் சொல்ல மறந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.